திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்களை சேர்க்க மறுக்கும் அரசு ஆசிரியர்களை கண்டித்து பெற்றோர்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செயல்படும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பு சேர்க்கை நடைபெற்றது. அப்போது அதே பள்ளியில் பயின்ற 10ஆம் வகுப்பில் மதிப்பெண் குறைவாக எடுத்த மாணவர்களுக்கும் வேறு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் சேர்க்க முடியாது என்று குறிப்பிட்ட பிரிவுகளை வழங்க முடியாது என்றும் கூறியதால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் தங்களது பிள்ளைகளை பள்ளியில் ஆர்வத்துடன் சேர்க்க வந்த பெற்றோர்கள் காலை முதல் கொளுத்தும் வெயிலில் காத்திருந்த சூழல் அரங்கேறியது. குறைவான மதிப்பெண் உள்ள மாணவர்கள் அட்மிஷனுக்கு பின்னர் வாருங்கள் என கூறி அலைக்கழிப்பதாக பெற்றோரும் மாணவர்களும் புகார் தெரிவித்தனர். அதே பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என ஆசிரியர்கள் தெரிவித்ததாகவும் தற்போது குறைந்த மதிப்பெண்கள் எடுத்ததாக கூறி சேர்க்கைக்கு மறுப்பதாகவும் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உங்க பையன் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்ல படிச்சாப்ல? கரடிவாவி ஸ்கூல்ல படிச்சாரு. என்ன காரணம் சொல்றாங்க அவங்க? அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு மட்டுமே 11ஆம் வகுப்பு சீட் வழங்கப்படும் எனவும் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விரும்பும் பாடப்பிரிவை வழங்க முடியாது எனவும் தலைமை ஆசிரியர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு அட்மிஷன் போடப்பட்ட பின்னரே மீதமுள்ள பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறும் எனவும் ஆசிரியர்கள் தரப்பு கூறியுள்ளது. ஒன்னாம் தேதியிலிருந்து அலை விடுறாங்க சார். ஒன்னாம் தேதியிலிருந்து வந்துட்டு சார் டெய்லி இப்பவா அப்பவா நாளைக்கு வா மதியானம் வாங்கிட்டே தாங்க சார் சொல்றாங்க. சீட்டே தர மாட்டேங்கிறாங்க சார். ஒன்னு இன்னைக்கு இல்லைன்னு சொல்றாங்க சார். போயிட்டு அப்பவா இப்பவா இது இல்லை அது இல்லைன்னு இருக்காங்க சார். என்ன சார் பண்ணுறீங்க? பாருங்க அட்மிஷன் சீட்டை திட்டம் கொடுத்தாங்க சார். திட்டம் கொடுத்துட்டாங்க சார். அட்மிஷன் கிடையாது சொல்றாங்க. அட்மிஷன் கிடையாது சீட்டே திட்டம். மாணவர்களுக்கு அவரவர் மதிப்பெண்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் வழங்கும் பாடப்பிரிவில் மட்டுமே அட்மிஷன் அளிக்கப்படும் என பெற்றோரிடம் கண்டிஷனும் போட்டுள்ளார் பள்ளியின் தலைமை ஆசிரியர். குறைந்த மதிப்பெண் எடுத்தோருக்கு அவர்கள் விரும்பும் பாடப்பிரிவை அளிக்க முடியாது. வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக தாராபுரத்தில் உள்ள ITIயில் சென்று உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என அரசு பள்ளி தலைமை ஆசிரியரே விளம்பர நோட்டீஸை கொடுத்து வலியுறுத்தியதுதான் உச்சகட்டம். அரசு ஐடி கவர்மெண்ட் ஐடி அவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா உங்களால் அக்ரோடு தர முடியாத மாணவர்களுக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒன்றும் எந்த பிரைவேட் ஐடிக்காக நாங்கள் பேசல. சரி சார், இங்கே படிச்ச ஸ்கூல் இந்த ஸ்கூல்லேயே படிச்சவங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்றீங்கல்ல, இந்த பையன் இங்கே படிச்ச பையன் தான் சொல்றான். அவரை தான் அந்த ஃபார்ம் கொடுத்து வேற ஜாயின் பண்ண சொல்லியிருக்கீங்களே. அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு குரூப் பையனுக்கு தருவோம். பிரிச்சு கொடுக்கறது உங்களுடைய இது இல்லைங்க. அவன் என்ன குரூப் சேரணுமோ அதுதான் நீங்க அட்மிஷன் போடணும். உங்க விருப்பத்துக்கு அவன் படிக்க முடியாது. அவன் விருப்பத்தை அவன் படிக்க முடியும். சரிங்களா? ஒரு வாரமாக மாணவர்களுக்கு அட்மிஷன் தராமல் இழுத்தடிப்பதாகவும் இதனால் தங்களது குழந்தைகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர். அதே பள்ளியில் படித்தாலும் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தால் கேட்ட பாடப்பிரிவு கிடையாது, வேறு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு சேர்க்கையே கிடையாது என புது ரூல்ஸ் போட்ட தலைமை ஆசிரியரால் அட்மிஷன் போட வந்த பெற்றோர் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். முறையான பேருந்து வசதி இல்லாததால் தங்களது கிராமத்தில் படிக்க முடியாமல் பல்லடத்தில் உள்ள அரசு பள்ளியில் சேரலாம் என வந்தால் ஆசிரியர்கள் அட்மிஷன் தர மறுப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8வது வரைக்கும் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 9th 10th கடிவே ஸ்கூல் போனேன். அப்புறம் அங்கே போயிட்டு இதுக்கு பாஸ் மார்க் தான் எடுத்திருக்கேன். 210 எடுத்திருக்கேன். இங்கே வந்து கேட்டதுக்கு உனக்கு சீட்லாம் கொடுக்க முடியாது, பஸ் இங்கே தான் பக்கமாக இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து சேர்த்துனா இங்கே நீ அங்கே தான் படித்த உனக்கு அங்கேயே போய் இங்கெல்லாம் சீட்டு கொடுக்க முடியாது, இதுக்கு ஒரு வாரமாக வாவான்னு சொல்லி அலைஞ்சிட்டு இப்போ ஒரு சீட்டு மாதிரி கொடுத்து அது எக்ஸாம் மாதிரி வைச்சேன். அந்த எக்ஸாமில் ஒன்று இது ஒன்று. நான் இங்கே பல்லடத்தில் தாங்க சார் இருக்கேன். 6th லேருந்து 10th தான் இங்கே தாங்க
சார் படித்ததுக்கு வந்து இப்போ 11th அட்மிஷன் போட மாட்டேங்கிறாங்க சார். மார்க் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி இன்னைக்கு வரையும் அலைய விட்டே தாங்க சார் இருக்கிறாங்க. மதியானம் வா, இப்போ வா, அப்பா நாளைக்கு வான்ட்டே தாங்க சார் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்னைக்கு காலையில் வந்ததுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து எழுத சொன்னாங்க சார். எழுதுனதில் வந்து 1008 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, நீ எல்லாம் எனக்கு நீ படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க சார். அப்போ சும்மா தாங்க சார் 10th பாஸ்ன்னு போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. சும்மாவா 10th பாஸ்ன்னு போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. இப்படியே தாங்க சார் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்படி தாங்க சார் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கிறோம். குடும்ப வறுமை, போக்குவரத்து சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு சூழல்களை கடந்து கல்வி கற்க வரும் அப்பாவி மாணவர்களை தனியார் பள்ளி நிர்வாகங்கள் தான் ஒதுக்கி வருகின்றன என்றால், தற்போது அது போன்ற நிலையை அரசு பள்ளி ஆசிரியர்களும் ஏற்படுத்துவது வேதனையின் உச்சம்.